ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுனாக்கா, விஜயா அந்த மருந்து சாப்பிட்டதில் அவங்களுக்கு ரொம்ப பேதி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, டாய்லெட்டுக்கும் ஹாலுக்கும் இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு வராங்க. பார்வதி விஜயா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. அவங்க இரு வரேன்ட்டு போயிட்டு பாத்ரூமுக்கு இதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. திடீர்னு என்னன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களெல்லாம் முடியல, அப்படியே பெட்டில் சாஞ்சிட்றாங்க அங்கேயே பெட்ரூம் உள்ளேயே. உடனே என்னன்னாக்கா பார்வதி ஐயோன்னு கத்துறாங்க, இங்கே வாங்கணுன்னா எல்லாருமே ரோஹிணி, மனோஜ், அண்ணாமலை, முத்து எல்லாருமே வந்துடுறாங்க. திடீர்னு என்னாச்சுன்னா என்னன்னே தெரில. நான் வந்ததுலேருந்து இது மாதிரி பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டு வந்தா என்னன்னு தெரில, ஒரு 10 வாட்டினாதான் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பா, என்னன்னே தெரில அப்படின்னோடனே உடனே முத்து தொட்டு பார்க்குறாரு. உடம்பெல்லாம் கொதிக்குதே அப்படின்னோடனே என்னாச்சின்னு தெரிலையே அப்படின்னோடனே சரி ஆஸ்பத்திரி கூட்டு போகலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கிட்டி முத்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவ்வளோ தூரம் கூட்டு போகிற அளவுக்குலாம் இங்கே இல்லை, அவங்களே ஏற்கனவே மயக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துலேயே நான் கிளினிக்கில் ஒரு டாக்டர் இருக்கார், நான் கூட்டு வரேன்னு முத்து ஓடி போய் கூட்டு வராரு. கூட்டு வந்தோன்னா அவர் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து ஒரு 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க, காரம்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு போயிட்டார். மீனா அப்போ தான் வராங்க. மீனா அங்கே போய் கேட்க போனாங்க பாருங்கள். அங்கே போய் கேட்க போனோன்னா அவங்க சொல்கிறாங்க, ஐயோ ஆம்பளைங்க குடிக்கிறவங்களுக்கு கொடுத்தாக்கா அது ஏதோ தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன 2-3 வாட்டி பேதி ஆகும், வயிற்றில் உள்ளதெல்லாம் கிளியர் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் பண்ணாது மீனா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு அந்த அக்கா சொல்லிடுறாங்க. இதோட அவங்க கேட்டுட்டு நேராக வராங்களா. வந்தவுடனே டாக்டர் இவங்க உள்ளே வராங்க, டாக்டர் வெளியில் போகிறாரு. என்னாச்சு அப்படின்னோடனே இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே நேராக ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன சாப்பிட்டா காலையில் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே காலையில் இட்லி தானே சாப்பிட்டோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ மீனாவுக்கு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க, அத்தை ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னா, ஆமாம் ஆரஞ்சு ஜூஸு குடித்தேன், அதில் என்ன இருக்குது, ஆரஞ்சு ஜூஸு நல்லது தானே அப்படின்னோடனே, இல்லை அந்த ஆரஞ்சு ஜூஸு நான் இவருக்காக போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா, முத்துவுக்கு போட்டான்னா யாருக்கு போட்டானா, ஜூஸு தானே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, அந்த ஜூஸில் நான் இந்த மாதிரி இவருக்காக நான் ஒரு மருந்து கலந்து வச்சுருந்தேன்னொன்னா உடனே விஜயா பத்தியா என்னை கொல்றதுக்கு மருந்து கலந்துட்டா, என்ன மருந்தை கலந்தாலும் தெரிலையே ஐயோன்னா அப்படி கத்துறாங்க. உடனே இரு என்ன இல்லை அவர் குடியை மறக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்கா மாதிரி மருந்து கொடுத்தாங்க, அது கலந்து வச்சுருந்தேன், அதுக்குள்ளே நான் அப்படி போயிட்டு வரத்துக்கிட்டே இவங்க எடுத்து அதை குடிச்சிட்டாங்க அப்படி சொன்ன உடனே அண்ணாமலை யாரும் மீனாவை திட்டாதீங்க, எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவள் புருஷனை திருத்துறதுக்காக அவள் ஜூஸ் போட்டு அதில் மருந்து கலந்துருக்கா, இதுக்கு அடுத்தவங்களுக்கு போட்ட ஜூஸை எடுத்து குடிக்கிறா, மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அவளுக்கு அவள் புருஷன் எப்படியாவது திருந்தணும், இப்போ இந்த பிரச்சனையால் அவமானப்பட்டு நிற்கிறது மீனா தானே, அதனால் அவள் புருஷனை திருத்துறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கா, இவ போய் இந்த ஜூஸை எதுக்கு எடுத்து குடிக்கிறா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டுறாரு. உடனே ரோஹிணியை பார்க்கணுமே, ஏன் மீனா நீங்கள் அந்த ஜூஸை குடிச்சுங்க, அவங்க குடித்தவொடனே சொல்லியிருக்க வேண்டியதானே, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது, நீங்கள் படிக்க சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லை நான் அந்த அக்கா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் போனேன் அப்படி சொன்னோன்னே விஜயா சும்மாவே மீனாவை பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது, இவ என்ன கொல்றதுக்கு தான் இது மாதிரி மருந்து கலந்து வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாது, முத்துக்கு தான் கலந்து வச்சுருக்கா, நீ தான் அதை எடுத்து அவசரப்பட்டு குடிச்சிருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதுக்கப்புறம்னாலும் யாராவது இதை பார்த்து திருந்துட்டோம் அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் முத்துக்கு அந்த நேரம் ரொம்ப அசிங்கமாயிடுது. யாருக்கும் உள்ளது தானே, அவர் அந்தளவுக்கு பெரிய குடிகாரெல்லாம் கிடையாதுல்ல, அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது எல்லாருக்கிறதுக்கு. அவங்க இது மாதிரி சொன்னோன்னா டக்குன்னு என்னன்னாக்கா அவர் போயிடுறாரு. இப்போ முத்து போய் மொட்டை மாடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கட்டி மேலே போகிறாங்க மீனா, இல்லைங்க நான் உங்களுக்கு தான் கலந்துருந்தேன், இதை மாதிரி அத்தை குடிச்சிட்டாங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, எப்படியாவது உங்களை நான் திருத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணினேன் அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு, நான் குடிகாரன் தான் இல்லைன்னு சொல்லலை, நான் எவ்வளோ பேருக்கு இது மாதிரி மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க, நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் குடும்பத்தையே பார்க்காம குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறவங்க தான், அவங்களுக்கு தான் கலந்து கொடுப்பாங்க, நான் அப்படியா மீனா இருக்கேன், நான் குடிப்பேன், ஆனால் சவாரி இருக்கிற நேரம்லாம் நான் குடிக்க மாட்டேன், அதுலேயும் நேத்தி நான் கண்டிப்பாக குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நீ கூட என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, எதை வச்சு தாங்க நான் உங்களை நம்புறது அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொல்கிறத அப்போ நீ நம்ப மாட்டியா, நான் குடிக்கவே இல்லை நேத்தி, அதுவும் நீ கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் பூ கட்டி அந்த காரை வாங்கி கொடுத்த, அந்த காரில் சவாரி ஏற்றிட்டு போகும்போது நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் படுத்துட்டு அழுகுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் அப்போ அந்த குடியை நீங்கள் விட்டுற வேண்டியதானே, நானும் எவ்வளோ நாள் சொல்லிட்டேன், நீங்கள் குடிக்கிறத விட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தேவையா, நீங்கள் குடிக்கிறத விடவே மாட்டீங்க, நான் அதுக்காக தான் அந்த மருந்தை கலந்தேன், உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நான் அப்படி நினைக்கல
அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் குடியை வந்து நிறுத்தணுன்னா சில விஷயங்களை நான் மறக்கணும் அப்படின்னோடனே குடிகாரவங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதேமாரி தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜயாவுக்கு வந்து கஞ்சி போட்டு எடுத்தாந்து கொடுக்குறாங்க மீனா. விஜயா சும்மாவே தான் பேசுவாங்க. நம்ம மீனாவை வந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இதாக இல்லை. அதெல்லாம் இவளை நான் இனிமேல் நம்ப மாட்டேன், இவளை நம்பி பச்சை தண்ணி கூட இந்த வீட்டில் நான் குடிக்க மாட்டேன், இந்த கஞ்சியில் ஏதாவது கலந்து எடுத்தாந்துருப்பா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கஞ்சி தானே எடுத்தாந்துருக்கா, குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ குடி அப்படின்னு சொல்லி பார்வதியை சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு குடு அப்படின்னு. பார்வதி சொல்கிறாங்க, நான் ஏன் குடிக்கணும், நான்லாம் குடிக்க மாட்டேன், நீ குடி அப்படிங்கிறாங்க. நம்பவே இல்லை விஜயா. இவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, இவள் வந்து மருந்தை ஜூஸில் கலந்தவ இப்போ கஞ்சிலையும் கலந்து என்னை கொல்ல பார்க்குறா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, மீனா அந்த கஞ்சை கடன்னு குடிச்சிடுறாங்க. இப்போ ஓகே அத்தை, நான் அவரை திருத்துறதுக்காக வேண்டி தான் மருந்து கலந்தேன், அதை எடுத்து நீங்கள் குடிச்சிட்டிங்க. இந்த கஞ்சிலெலாம் வந்து மருந்து வச்சு கொலை பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, நான் அந்தளவுக்கு கொலைகாரியெல்லாம் கிடையாது. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக தான் அந்த கஞ்சியை நான் குடித்தேன். கிச்சனில் கொஞ்சம் கஞ்சி இருக்குது, வேணா நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. பார்வதி சொல்கிறாங்க, இது தேவையா அவனுக்கு, அவன் எவ்வளோ துமுறாக சொல்லிட்டு போகிறா பாரு அப்படின்னோடனே, இருக்கட்டும் உடம்பு நல்லானோன்னா அவளை நான் வச்சுக்கிறேன், நீ போய் அந்த கிச்சனில் அந்த கஞ்சி எடுத்துருவா போ அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதிகிட்ட. இது விஜயா சொல்கிறாங்க, இது பார்வதி சொல்கிறாங்க, இப்போ மட்டும் அதில் ஒன்றும் கலந்து இல்லையா அப்படின்னு. பசிக்குது போய் எடுத்துருவா போ, அதை குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் என்னன்னா, முத்து வந்து காரை வாங்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ஸ்டேஷனில் வழக்கம் போல் கிண்டல் பண்ணி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துவை. இந்த மாதிரி வந்துட்டு குடிகாரம் தான், ஆனால் வந்து நேத்தி நான் குடிக்கலை அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அந்த போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை நான் தான், ஆனால் போட்டிருக்க சட்டை நான் இல்லைங்கிற மாதிரி இருக்குது நீ சொல்கிற கதை, ஒரே நாளில் ட்ரெண்டிங் ஆகிருக்கிய, பரவாயில்லையே, அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி படம் எடுக்கிறானுவோ ஓட மாட்டேங்குது, ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் நீ பெரிய ஃபேமஸ் ஆகிட்டியே, அப்படியே குடிச்சிட்டு ஒரு டான்ஸ் ஆட வேண்டியதானே, இன்னும் இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகிருப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வரட்டும், ஒரு ஓரமாக போய் நில்லு போ அப்படின்ட்டு. முத்துக்கு கோபமாக வருது, இருந்தாலும் கெஞ்சிறாரு, நான் குடிக்கவே இல்லை, நேத்தி நான் குடிக்கல, சவாரி ஏற்றுட்டு போகலாம் குடிக்க மாட்டேன், பாருக்கு அப்புறம் என்னத்துக்கு போனேன், சாமி கும்பிடவா போனேன் அப்படின்னோடனே சவாரி ஏற்றுட்டு தான் போனாங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறத நம்பலை யாருமே. உடனே நானா போயிட்டு A4 சீட்டு போய் வாங்கிட்டு வா, ஒரு பண்டில் வாங்கிட்டு வாங்குறாரு ஒரு போலீஸு. சார் காசு அப்படின்னு கேட்குறாரு. காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, போய் வாங்கிட்டு வா போ, சொன்னதை செய், போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னோடனே போயிட்டு ஒரு பண்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, பேப்பரு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, டீ வாங்கிட்டு வா, மசாலோட வாங்கிட்டு வா, 5 டீயும் மசாலோடையும் வாங்கிட்டு வா போ அப்படின்னோடனே மறுபடியும் போய் டீ வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. மசால் வடையை பிரித்து கொடுக்க போகிறாரு. அதுக்கட்டியும் நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம், வச்சுட்டு வெளியில் போய் நில்லு, இன்ஸ்பெக்டர் வருவார், போய் வெளியில் நில்லு போ அப்படின்னோடனே வெளியில் போய் நிற்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஜீப்பை விட்டு இறங்கி வராரு, சாருன்னு போகிறாரு, சாருன்னு பின்னாடியே போகிறாரு முத்து. அவர் படிக்க உள்ளே போயிட்டார், இன்ஸ்பெக்டர் உள்ளே போயிட்டார். இதோட முடிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. நம்ம மீனா போயிட்டு பார்லையா, அது எந்த இடத்துலன்னு தெரில, வீடியோ அந்த கேமரா இருக்கும்ல, அதை செக் பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரியுது, அவர் குடிக்கலை, ஊற்றி தான் கொடுத்துட்ருக்காரு நம்ம முத்து. அதை பார்க்குறாங்க, அவர் குடிக்கவே இல்லையே, ஊற்றி தான் கொடுத்துட்ருக்காருங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே யாரோ ஒருத்தர் ஃபோனில் வீடியோ எடுக்கிறாரு பாருங்கன்னு அதை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது நம்ம சிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் சரியான பொறுக்கி, இவன் வந்து எங்களை பழி வாங்கிறதுக்கு தான் பண்ணியிருக்கான், அவன் தான் வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிட்டியோட வேலை தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதை முத்துக்கிட்ட வந்து சிட்டி தான் அப்படி பண்ணுனான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சிட்டியை போட்டு கொலை வெறியில் இருக்கார். இப்போ முத்து அடின்னு அடிச்சிருவார். இப்போ முத்துக்கிட்ட போய் இவங்க சொல்லுவாங்களா இல்லை சொல்லாமல் மறைக்க போகிறாங்களாங்கிறது தெரில. ஏன்னா அவங்க புருஷனோட குணம் தெரியும் நல்லா. உடனே கை வச்சிருவார் முத்து, போய் அடிச்சிருவார். அடித்தாக்க உடனே ஜெயிலுக்கு போய்ட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு சொல்லாமல் மறைச்சிருவாங்களா என்னங்கிறது தெரில. இல்லை எப்படி திரும்ப மறுபடியும் அதை வெளியில் கொண்டாட போகிறாங்க அந்த பிரச்சனைங்கிறதும் தெரில. இதோட முடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து முத்து அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறார். அவங்கவுங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களா, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, வீட்டில் வந்து எல்லாருக்கும் எதுக்க வந்து குடியை நிறுத்துறதுக்கு மருந்து கலந்தேன், இவருக்காக தான் கலந்தேன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கு எதுக்கு அசிங்கப்பட்டு நின்னார் பாருங்க. அப்போயுமே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது.
சரி இதோடனாவது முத்து திருந்துறாரான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் முத்து வந்து நைட்டில் குடிக்கிறது கூட குடிக்காமல் விட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லைல்ல. மனோஜ் இப்போ பேசுகிற பேச்சை பார்க்கணுமே. அதாவது சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா போயிட்டு எல்லாம் விசாரிப்பாங்களாம். அந்த மாதிரி கதையாக இருக்குது. இப்போ முத்து வந்து இப்போ அந்த பிரச்சனையில் இருக்காருன்ட்டு மனோஜ் பேசுகிறாரு பாருங்க, பேச்சு அப்படி பேசுகிறாரு. மீனாவை மிரட்டுறாரு பாருங்க. உனக்கு எவ்வளோ துமுறு இருக்கும். அவன் என்ன இப்போ வந்து இப்போ தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கானா, அவன் எவ்வளோ நாளாக குடிச்சிட்டு இருக்கான், அவனை திருத்துறதுக்கு மருந்து கலந்தேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி துமுறாக பேசுகிறாரு. அதே முத்து நல்ல நிலைமையில இருந்தால் இப்போ எதிர்த்து சண்டை போடுவார். முத்து மேலே இப்போ தப்பு இருக்கிறதுனால தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இதோட இருக்குது சிறகடிக்க ஆசையில். இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல போகிறாரோ, முத்துவை என்ன வேலை வாங்க போகிறாரோ, இல்லை இன்ஸ்பெக்டர் ஏதாவது நியாயமாக ஏதாவது நடந்துக்கிறாரா என்னங்கிறது தெரில. பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. முத்து பாவம் ஸ்டேஷன் வாசல்லையே காரை பார்த்த வண்ணமா நிற்கிறாரு. கொடுமையாக தான் இருக்குது பார்க்கும்போது. என்ன பண்ணுறது, கெட்ட நேரம் வந்துச்சுன்னா அப்படி தான் வரும். அது மாதிரி தான் இருக்குது இப்போ முத்துக்கு. ஆனால் சிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மீனா. இது சிட்டிக்கு என்ன நேரம் வரப்போதோ தெரில. பார்க்கலாம். இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.